நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் பேச விருப்பப்படுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. வீடியோவில் வந்து வாய்ஸ் எக்கோ அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உண்மைதான். நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சது ஒரு சின்ன ரூம் அப்படின்றதுனால, இந்த ரூமில் வந்து எக்கோ இருக்குது. இதை ஒரு 2 டேஸில் நான் வந்து கரெக்ட் பண்ணுறேன். கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஓகே. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வரக்கூடிய நியூஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரிலையபிளான நியூஸு. நிறைய ரிசர்ச் பண்ணி தான் நம்ம போடுறோம். இதில் கொடுக்கக்கூடிய டேட்டா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்பகத்தன்மையான டேட்டா தான். இன்கேஸ் யாராவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை ஜியோபொலிட்டிக்ஸில் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டேட்டா ஓரியன்டாக நம்ம போடுற வீடியோ பார்க்குறது மூலிமா உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றத நான் வந்து தெளிவாக நம்புகிறேன். ஓகே மக்களே. இன்றைக்கி வீடியோக்கு நம்ம போவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நியூஸை பற்றி தான். நம்ம இந்தியாவோட சொந்தமாக தயாரிக்கக்கூடிய இந்த நம்ம 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் இல்லையா, ஏஎம்சிஏ, இதை பற்றி உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற என்ஜின் என்ன தெரியுமா? அதுதான் இப்போ ஒரு மிகப்பெரிய மேட்டர் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு வழியாக நம்ம ஃப்ரான்ஸ் நாட்டோட சஃப்ரான் கம்பெனி கூட ஒரு மெகா டீலை போட்டு முடிச்சிருக்கோன்னு பார்க்கப்படுது. என்னடா நீ சொல்கிற, அப்போ இன்ஜின் வாங்குறதுலாம் ஒரு பெரிய விஷயமா? காசு கொடுத்தா என் வேணா இன்ஜின் கொடுக்க போகிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதில் நம்ம போட்டிருக்கிற டீலு இந்தியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு பார்க்குறோம். வாங்க ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். சரி, இந்த இன்ஜின் வந்து சும்மாலாம் கிடையாது. இது 120 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மிக பவர்ஃபுல்லான இன்ஜின் பார்க்குறோம். JF-17 யூஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா 94 தான் கொடுக்கும்னு பார்க்கப்படுது. இந்த மாதிரி வந்து ஏறக்குறைய F-16 இருக்கக்கூடிய இன்ஜின் ஈக்குவலான இன்ஜின் தான் இது நம்ம பண்ணுறோம். சரி, இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏதோ ஒரு பழைய இன்ஜின் ஆல்ட்ரு பண்ணி கொடுக்குற விஷயம்லாம் இல்லை. முழுக்க முழுக்க நம்ம இந்தியாவுக்காக, இந்தியாவினுடைய தேவை என்னவோ அதை அறிஞ்சு ஃப்ரான்ஸு புதுசாக டிசைன் பண்ண தரப்போகிற ஒரு இன்ஜின் அப்படின்னு பார்க்குறோம். இதோட மொத்த டீல் மதிப்பு மட்டும் பார்த்திங்கன்னா சுமார் 30,000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்போது நம்ம கவர்மெண்ட்டோட இந்த CCSன்னு சொல்லுவாங்க, அதாவது கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு குழு இருக்குது. இவங்களோட ஒப்புதலுக்கு போயிருக்குன்னு பார்க்கப்படுது. இது அப்ரூவும் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டீலில் 4 முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் இந்த டீலை வந்து ஸ்பெஷலாகவும் மாற்றுது. முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100% டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர். அதாவது இந்த இன்ஜினை எப்படி செய்யறது அப்படின்ற மொத்த வித்தையும் இந்தியாவுக்கு சொல்லித்தர போகிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதோட IP ரைட்ஸை நம்மக்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த IP ரைட்ஸ் தான் என்னன்றதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டீலோட மிக முக்கியமான அம்சமே வந்து பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா தான். உள்நாட்டு உற்பத்தி. அதாவது ஃப்ரான்ஸ் நாட்டோட இந்த சஃப்ரான் நிறுவனம் இருக்கு இல்லையா, அவங்களும் இந்தியாவில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிளான்ட்டை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு தேவையான மிக முக்கியமான பாகங்களை வந்துட்டு தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிக்கலான சில பாகங்களை வந்து இந்தியாவிலே தயாரிக்க நம்மளுடைய உள்ளூர் நிறுவனம் கூட இவங்க டைப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இந்தியாவினோட இந்த DRDO மற்றும் அதன் கீழே இயங்கக்கூடிய இந்த GTRE இவங்க எல்லாமே சேர்ந்து சஃப்ரான் கூட இணைஞ்சி வேலை செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இதனால் எதிர்காலத்தில் சிறிய ஸ்க்ரூலேருந்து மிகப்பெரிய டர்பன் பிளேடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே நம்ம தயாரிக்கிறதுக்கான வழிவகை செய்யப்படுது அப்படின்னு பார்க்குறோம். நான் சொன்னேன்ல, இந்த IP ரைட்ஸு நம்மக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த IP ரைட்ஸ் அப்படின்றது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் என்னுடைய தமிழாக்கம். தமிழில் அறிவுசார் சொத்துரிமை அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் வந்து இந்த பேட்டர்ன்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு. நான் தான் டிசைன் பண்ண, நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு. அது மாதிரியான ஒரு விஷயம். ஆனால் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு மேட்டர் அப்படின்னு பார்க்குறோம். இந்த என்ஜின் டீலில் இந்த IP ரைட்ஸ் இருக்கிறது தான் வந்து நமக்கு லாபம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதாவது முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழு உரிமை. அதாவது இந்த என்ஜின் வந்து எப்படி செய்கிறது, அதனுடைய டிசைன் என்ன, அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ரகசிய கோட்ஸ்லாம் என்ன, இது மாதிரியான எல்லா விவரங்களும் இந்தியா கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்தது சொந்தமாக வந்து மாற்றுறது, அது அந்த கஸ்டமைசேஷன் நமக்கு தகுந்த மாதிரி பண்ணுறது இருக்கு இல்லையா, அதாவது எதிர்காலத்தில் இந்த என்ஜினில் ஏதாவது மாற்றத்தை நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம ஃப்ரான்ஸுக்கிட்ட போயிட்டு அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் நமக்கு ஏற்றபடி இதை மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டு. இந்த என்ஜினை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயாரித்து மற்ற நாடுகளுக்கும் விற்கணும் அப்படின்னா தாராளமாக விற்றலாம். அந்த உரிமை வந்து இந்தியாவுக்கு தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பொதுவாக அமெரிக்கா மாதிரியான நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உரிமையை வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த டீலில் இந்தியா வந்து சாதிச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது வந்து மெயின்டெனன்ஸு. இன்ஜின் ரிப்பேர் ஆச்சு அப்படின்னாக்கா ஃப்ரான்ஸ்லேருந்து நம்ம ஆள் வரணுன்ற மாதிரியான தேவைகள்லாம் கிடையாது. அந்த டெக்னாலஜி நமக்கு தெரிய வரும்போது நம்மளே வந்து இதை சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு காரை வாங்குறது அப்படின்றது வேற, அந்த காரை எப்படி டிசைன் பண்ணி செய்யறதுன்ற மொத்த பிளான் வாங்குறதுன்றது வேற. இப்போ நம்ம அதை தான் பண்ணியிருக்கோம்னு பார்க்கப்படுது. அதுதான் இந்த IP ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ நீங்கள் ஒன்றே நினைக்கலாம், என்னப்பா இது எல்லாத்தையுமே அப்படியே அள்ளித்தராங்க, ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு R&D பண்ணி அவங்க வந்து தயாரித்த ஒரு சிஸ்டம் எப்படிப்பா உங்களுக்கு இவ்வளோ ஃப்ரீயாக ஏதோ காசுக்காக கூட வச்சுக்கோங்களேன், எப்படி வந்து கொடுப்பாங்க, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டெக்னாலஜி தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதனால் ஃப்ரான்ஸுக்கு என்னப்பா அப்படின்னு கேட்கலாம்.
கண்டிப்பாக ஃப்ரான்ஸுக்கு ஒரு வியாபார ரீதியாகவும் சரி, ராஜதந்திர ரீதியாகவும் சரி, கணக்கு போட்டு தான் அந்த டீலில் அவங்க இறங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஃப்ரான்ஸுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான லாபம் என்ன அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பண மதிப்பு அவங்களுக்கு கிடைக்குது. அதாவது இந்தியாவோட இந்த மொத்த டீல் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30,000 கோடி. இது வெறும் ஆரம்ப கட்டம் தான். என்ஜினை டிசைன் பண்ணது, டெக்னாலஜியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய தொகையை வந்து ஃப்ரான்ஸுக்கு இந்தியா கொடுக்க இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இது அந்த நாட்டோட பொருளாதார தேவையை வந்துட்டு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுத்த மாதிரி ஒரு விஷயமா மாறிடும் பார்க்கப்படுது. அடுத்தது வாழ்நாள் முழுமைக்கும் வந்து ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் பார்க்கப்படுது. அது லாங் டேர்ம் இன்கம் அவங்களுக்கு வரப்போகுது. அதாவது இந்த டெக்னாலஜி நமக்கு கொடுத்தாலும் சரி, அந்த என்ஜினை தயாரிக்க தேவைப்படக்கூடிய சில அதிநவீன மெக்கானிசம், அதாவது இந்த மிஷினரிஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மெட்டலை உருவாக்கக்கூடிய மிஷினரிஸ், அந்த மாதிரியான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பெஷலைஸ்டு பொருட்கள், அதாவது ஸ்பெஷல் அலைஸ் மெட்டீரியல்ஸ்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ஃப்ரான்ஸுக்கிட்ட தான் வாங்குற மாதிரி இருக்கும் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் 30லேருந்து 40 வருஷத்துக்கு இந்த என்ஜின்களை வந்து மெயின்டைன் பண்ணும்பொழுது அவங்களோட உதவி நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா புது விஷயம் நம்ம கற்றுக்கிட்டு அதை மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு 30-40 வருஷத்துக்கு அப்பப்போ அவங்களோட ஹெல்ப் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அதனால அவங்களுக்கு தொடர்ச்சியாக வருமானம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறாங்க. மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, அமெரிக்காவுக்கு ஒரு செக் வைக்கிறது. அதாவது எப்போவுமே யூரோப் வந்து யூஎஸ்ஏ ஒரு காம்படிஷனாக தான் பார்க்கும். உலக பாதுகாப்பு சந்தையில் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா தான் வந்து ஒரு பெரிய ஆள். அவங்களுடைய வெப்பன் சிஸ்டம் எல்லாமே ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடு, ரொம்ப ரிலையபிள், ஸ்ட்ராங்கான விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்ககிட்ட இருந்து இந்தியாவை தன்னோட பக்கம் இழுக்கிறது தான் ஃப்ரான்ஸோட ஒரு ரொம்ப கால முயற்சி அப்படின்னு பார்க்குறோம். அமெரிக்கா தராதை வந்து நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி இந்தியா கூட ஒரு தவிர்க்க முடியாத பார்ட்னர்ஷிப்பாக இவங்க மாற விருப்பப்படுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. உலக அரசியலில் இது வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக அவங்க பார்க்குறாங்க. அடுத்தது ஆராய்ச்சிக்கான செலவு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இப்போ இந்த இன்ஜின் தயாரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு மட்டும் புதுசு இல்லை, ஃப்ரான்ஸுக்குமே புதுசு. ஏன்னா புது இன்ஜினை அவங்க உருவாக்குறாங்க. ஒரு புது இன்ஜினை உருவாக்குறதுக்கு 10,000 கோடி வந்து செலவாகும் அப்படின்னு பார்க்குறோம். ஃப்ரான்ஸு தனியாக இந்த இன்ஜினை செஞ்சிச்சு அப்படின்னா அவங்களால எல்லா செலவையுமே ஏற்றுக்க முடியாது. ஆனால் இந்தியா கூட சேர்ந்து செய்யும்போது இந்த ஆர்என்டிக்கு அப்புறம் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா காசு கொடுக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதனால் ஃப்ரான்ஸுக்கு வந்துட்டு கம்மி செலவில் ஒரு புதிய டெக்னாலஜியும் கிடைக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா அவங்களும் இந்த சேர்ந்து செய்யறதுனா இந்த இன்ஜினை அவங்களும் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். வருங்காலத்தில் இந்த டீல்களுக்கான அஸ்திவாரத்தை இவங்க போடுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ இந்த இன்ஜினை கொடுத்து ஹெல்ப் பண்ணாக்கா அடுத்து நம்ம வாங்க போகிற இந்த ரஃபேல் எம் ஆகட்டும், இது மாதிரியான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நம்ம அவங்கக்கிட்ட போடக்கூடிய இராணுவ தளவாடங்களுக்கான அக்ரிமெண்ட்டு, இது எல்லாமே அவங்களுக்கு வந்து நம்ம முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. உண்மையும் அதுதான். ஏன்னா ஒரு நம்பகத்தனமான கஸ்டமரை வந்துட்டு நம்மளும் விட மாட்டோம், அவங்களும் விட மாட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இதனால் இவங்களுக்கு இந்த 100% டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பார்க்குறோம். அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா, பை பை அமெரிக்கா அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம வந்து ஒரு ட்விஸ்ட்டை அமெரிக்காவுக்கு வச்சுட்டோம் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த அமெரிக்காவோட ஜிஇ கம்பெனி கூட தான் நம்ம வந்து ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்திருந்தோம். நம்மளுடைய தேஜஸில் அந்த என்ஜின் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் வழக்கம் போல் இந்த அமெரிக்கானாலே பிரச்சனை அப்படின்ற மாதிரி டெக்னாலஜி வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதிக விலைக்கு அவங்க வந்து விற்க பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நிறைய கண்டிஷன்ஸ் தான் வச்சு சீன் போட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் சொன்ன நேரத்துக்கு அவங்க டெலிவரி பண்ணுறதே கிடையாது. இந்த தேஜஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகாமல் நின்று கிடக்கிறது வந்து முழுக்க முழுக்க காரணம் அமெரிக்கா தான். நம்ம இப்போ கூட ரீசெண்டாக நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க, அசம்பிளி லைனில் எல்லா வேலையும் முடிஞ்சு என்ஜின் ஃபிட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்குவாட்ரன்ஸ் நிறையா இருக்குது தேஜாவோட. ஸோ என்ன பிரச்சனைனா இன்ஜின் இப்போ வரைக்கும் ஜிஇ வந்து டெலிவரி பண்ணவே இல்லை. டிலேக்கு காரணமே அமெரிக்கான்னு பார்க்குறோம். அதனால தான் இந்தியா இந்த வாட்டி நம்மளுடைய இந்த ஏஎம்சிஏல கட் பண்ணிட்டோம் அவங்கள அப்படின்னு பார்க்கப்படுது. உங்களோட இன்ஜின் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஓரம் கட்டிட்டு இப்போ ஃப்ரான்ஸ் கூட நம்ம கையை கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த 120K இன்ஜின் வரதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் அமெரிக்காவோட இன்ஜினை வச்சு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லப்படுது. ஆனால் அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த ஏஎம்சிஏ மார்க் 2 வருது இல்லையா, இந்த ஜெட்டில் பவர்ஃபுல்லான இந்த புது இன்ஜினை வந்து கெத்தாக நம்ம இறக்குவோம் அப்படின்னு பார்க்கப்படுது. ஓகே, நம்ம ஊர் இந்த டிஆர்டிஓவில் இருக்கக்கூடிய இந்த ஜிடிஆர்இ இருக்கு இல்லையா, அந்த கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை, இந்த டெக்னாலஜியை இவங்க சீக்கிரமே கற்றுப்பாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த காவேரி இன்ஜினை வந்துட்டு நம்ம செய்யறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்க்குறோம். நீங்கள் உடனே நினைக்கலாம், என்னப்பா நீ பேசுகிற, நிலாவுக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் நம்ம வந்து ராக்கெட்லாம் அனுப்புகிறோம், நம்ம இந்தியாவில் ஏன் வந்து ஒரு ஃபைட்டர் ஜெட் இன்ஜினை வந்து கண்டுபிடிக்க முடியல? சரி கண்டுபிடிக்க தான் முடியல, ஏன்பா சைனா மாதிரி நீங்கள் ஒரு ஈஸியாக காப்பி அடிச்சுனாச்சும் பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் உண்மை என்ன அப்படின்னா, ராக்கெட் இன்ஜினை விட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டர் இன்ஜின் வந்து தயாரிக்கிறது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் அப்படின்னு பார்க்கப்படுது. ராக்கெட் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா சில மணி நேரம் வந்து தான் வேலை செய்யணுன்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸ்பேஸுக்கு போயிடுச்சு சேட்டலைட்னா அதுக்கப்புறம் ராக்கெட் நமக்கு தேவை கிடையாது. ஆனால் ஜெட் இன்ஜின் வந்து பல மணி நேரம், பல வருஷம், விதவிதமான தட்பவெப்பநிலை, அதாவது அதிக மழையாகட்டும், பனியாகட்டும், ஓவர் வெயில் ஆகட்டும், எல்லா சீதோஷ்ண நிலையிலையும்
ஒரு அதிகப்படியான உயரத்துலையும் தாழ்வுலையும் நிறைய விஷயங்களில் வந்து இது பறக்கணும் அப்படின்னு பார்க்கப்படுது. இன்ஜினுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை இருக்கு இல்லையா, சுமார் 1500 டிகிரி செல்சியஸ்லேருந்து 1600 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இன்ஜின் செஞ்சிருக்கக்கூடிய மெட்டல் இருக்கு இல்லையா, அது வந்து நிக்கல் சூப்பர் அலாய்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த மெட்டல் உருகிற வெப்பநிலையே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1100 டிகிரி செல்சியஸ் தான். 1100 டிகிரி செல்சியஸ்லேயே அது வந்து உருகிடும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனால் அந்த மெட்டல் உருகிற வெப்பநிலையை விட அதிகமான சூட்டில் இந்த இன்ஜின் வந்து ஓடணும் அப்படின்னு பார்க்கப்படுது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த சிங்கிள் கிறிஸ்டல் டர்பைன் பிளேட்ஸ் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கூலிங் சிஸ்டம்லாம் இதில் வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து காப்பி பண்ணவே முடியாது. ஏன் சைனா மாதிரி நீங்கள் காப்பி அடிக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைனா வந்து நிறைய இன்ஜின்களை வந்து காப்பி அடிச்சது உண்மைதான். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுடைய அந்த AL31F இன்ஜின் வந்து அவங்க WS10 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க. அதான் இந்த புதுசாக வரப்போகிற JF17 மாற்றுறாங்களாமா. ஆனால் இந்தியா வந்து கண்டிப்பாக இதை செய்யாது. இதுக்கு நிறைய காரணம் இருக்குது. முதல்ல வந்து நம்பகத்தன்மை. சைனா காப்பி அடிச்ச இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னு பார்க்குறோம். இப்போ எந்த அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்குன்னு தெரியாது. ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு 30 மணி நேரம் ஓடினாலே இன்ஜின் வந்து பழுதாகிடுச்சு அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனால் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிகளோட இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 மணி நேரத்துலேருந்து 3000 மணி நேரம் வரைக்கும் அசால்ட்டாக ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. அடுத்தது வந்து இந்த மெட்டீரியல்ஸு, அதாவது இந்த இன்ஜினை வந்து கழட்டி பார்த்து டிசைன் தெரிஞ்சுக்கிட்டு அதை காப்பி அடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த மெட்டல் எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறது இல்லையா, அந்த ரெசிபி இருக்குது தெரியுமா, அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னு சொல்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வதேச உறவு. அதாவது இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு. சைனா மாதிரி நம்ம ஒரு கம்யூனிசம் ஆர்மி கண்ட்ரோல்லாம் கிடையாது. நாம் காப்பி அடித்தோம் அப்படின்னா நமக்கு மற்ற டெக்னாலஜி கிடைக்கிறது வந்து நின்றுடும் பார்க்குறோம். ஏன்னா அவன்கிட்ட எந்த பொருளும் விற்காதீங்கப்பா, விற்றீங்கன்னா அவனுக்கு அப்படியே அதை பிரித்து பார்த்து திரும்ப அதை அப்படியே காப்பி பண்ணி நமக்கே விற்றுருவானுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு கெட்ட பேர் வந்துடும் பார்க்கப்படுது. அதனால தான் நம்ம முறைப்படி வந்து அதை வந்து காசு கொடுத்து வாங்குகிறோம். இல்லையா எங்கள் கூட வந்து பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் டெக்னாலஜியை வந்து நீங்கள் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கிறோம். அவ்வளோதான். ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, முக்கியமான ஒரு ப்ராவர்பும் இருக்குது. அதாவது யூ கேன் காப்பி அ ப்ராடக்ட் பட் யூ கேனாட் காப்பி தி டெக்னாலஜி ஆர் இன்னோவேஷன் பிஹைண்ட் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நாளாக இருக்கக்கூடியது டெக்னாலஜியில். ஸோ கண்டிப்பாக இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜியை காப்பி அடிக்கவே முடியாது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது பொருளை வேணால் காப்பி அடிக்கலாம், பட் உள்ள ஒரு விஷயங்களை நம்மளால் காப்பி அடிக்க முடியாது. அதுதான் இப்பயும் சைனா வந்து ஸ்டக் ஆகிட்டு இருக்கு. நம்ம டிலே ஆகிறதுக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஏன் வெஸ்டர்ன் கண்ட்ரிலாம் வளர்ந்த நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் பணம் இருந்தால் மட்டும் அது பணக்கார நாடுலாம் கிடையாது. வளர்ந்த நாடாக ஆகணும் அப்படின்னா மற்றவன் காப்பி அடிக்க முடியாத அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து சொந்தமான டெக்னாலஜி இருக்கணும் அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ இந்தியா வந்து இந்த பாதையில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறோம். நம்ம வெறும் வந்து கன்சியூமர் மட்டும் கிடையாது, இனிமேல் நம்ம வந்து ஒரு கிரியேட்டராகவும் மாறிட்டு வரோம். ஈவன் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவே நம்மளுடைய யூபிஐ பார்த்து ஆச்சரியப்படுது அப்படின்னு பார்க்கப்படுது. நான் போன வீடியோவில் போட்டிருப்பேன் இந்த யூபிஐ விஷயம். பிரிக்ஸ் நாடுகள் வந்து இது எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு சூப்பரான டெக்னாலஜி இந்தியா கொண்டு வந்து இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே மக்களே, ஸோ இந்த வீடியோவில் நான் இந்த இந்தியா சஃப்ரான் கூட போட்டிருக்கக்கூடிய டீலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். ஏன் இந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், எதுக்காக நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறோம், டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ஏன் இவ்வளோ முக்கியம் இந்தியாவுக்கு அப்படின்றத நான் வந்து இதில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க. எங்கே நம்ம லேக் ஆகிறோம், ஏன் நம்மளுடைய காவேரி இன்ஜின் இன்ன வரைக்கும் நம்மளால் ரெடி பண்ண முடியல அப்படின்ற விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் மூலிமா நீங்கள் தெரிவிங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பை, ஜெய்.